வழியாக அப்படியே வண்டிகள் வருகிறது. 7 வண்டிகளும் வருகிறது. ஆமா, வண்டி அச்சாணி நொறுங்குது, மொறிப்படுது. ஆமா, மாடுகளும் முறிஞ்ச உடனே களைஞ்சுக்கிட்டு அங்கே இங்கே வருது. ஓடிடுமுல. ஆட்களுக்கு உடல்நல குறைவு. ஆட்களுக்கு உடல்நல குறைவு. ஆமா, ஒருவருக்கு தலைவலி, ஒருவருக்கு காய்ச்சல், வாந்தி, அப்படியே ஒவ்வொருக்கும் உடல்நல சரியில்லை. சரி கிடையாது, ஏன்னா அப்படிதான் இருக்கும். ஆமா, அதானே. இப்படி உடல்நிலை குறைவுடன் ஏற்பட்டு இவர்கள் எல்லாம் மீண்டும் பாருங்க திருநெல்வேலி நம்ம நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் அடிபணிந்து தரிசனம் செய்து வண்டி பாளையங்கோட்டை வழியா வருது. பாளையங்கோட்டை வழியாக வருகிறது. பாளையங்கோட்டை வழியாக. ஆமா ஆமா. எந்த வழி பாதையாக வருது பாருங்க. எந்த வழி பாதையாக வண்டி மாடுகள் வருகிறது. அந்த 7 வண்டிகளையும் கொடிமரம் ஏற்றி கொண்டு சந்தன மரத்தை ஏற்றி கொண்டு 4 ஊர் பிள்ளைமார்களும் நமது ஆறுமுக ஆச்சாரிய அவர்கள் இருக்கிறார்கள். ஆமா. எப்படி வருது? பாளையங்கோட்டை வழி கடந்து ஐயா பாளையங்கோட்டை நகர வேண்டே 7 நல்ல வண்டி மாடு 8 அடி வழியாக தாமர செல்வி பாதையாக சேரகூடம் வழியாக வண்டி மாடு வருகுதையா. நமது சேரகூட வழியாக 7 நல்ல வண்டி மாடு அப்படி யாகமூடன் வருகுதையா. அப்படி ராமானஞ்சம்புதூர் வழியாக வண்டி மாடு வருகுதையா. அந்த கொடிமரத்தை ஏத்தியல்லோ நமது 4 ஊர் பிள்ளைமார்கள் ஆசாரி வாராரு நாடெல்லாம் ஜாதி பெற்று நமது ராமானஞ்சம்புதூர் வழியாக நாட்டில நல்ல நாடு அழகு நாவலர்கள் புகழ் நாடு கோடமாட பொடியும் நாடு குளிந்ததண்டல் வீடு நாடு காணமாயில் விரித்தாடு காணமாயில் விரித்தாடு கண்டாரி மங்களத்தில் வருகிறாரு. காணமயில் விரித்தாடும் அப்படி கட்டாரி மங்கலத்திலே அந்த கொடிமரத்தை காணமாயில் விரித்தாடோ. அந்த காணமாயில் விரித்தாடோ கட்டாரி மங்கலம் வருகுதையா. வண்டி மாடு வருது, கொடிமரம் வருது. அப்படி வரக்கூடிய போது ஏன்னா கொடிமரத்துல தேவதெல்லாம் வந்திருக்கு. ஆமா, தேவதை அங்க இருந்து வந்தா சும்மாயா வரும். அதானே, அங்க யாருக்கும் தெரியாது. அது பின்னாலே வந்திருக்கு ஆரியங்காவில இருந்து. ஆமா, ஆரியங்காவில இருந்து வந்த தேவதைகள். ஆமா, அங்க என்ன செய்யறது தெரியுமா? என்ன செய்கிறது? ஆதாடி போடுறார் என ஐயனாகப்பட்ட தேவதைகள். ஆமாம்மா, ஐயாள கூடைய தேவதையோ வண்டி மாடு வரும்போது ஆதாடி போடுவதையா ஆன போடு அலறுவதையா அழகு புள்ள பலவேசோ அவன் பல நேரத்தோடு பிறந்த புள்ளே இந்த பலவேச காரணமா ஆன போடு அலறுவாயா அவன் ஆன போடு
வந்துதையா மாட்டி வண்டியிலே கொடிமரத்தோடு வந்த பிள்ளை பலவேச காரணமா அவன் ஆனவோடு அலறுவான ஆதாடி போடுவான போடுவானா தேவதை பின்னாலே வந்திருக்காரு. ஆமா, கொடிமரத்துக்கு பின்னாடியே வந்திருக்கு. கானமையில் விரித்தாடும் கட்டாரி மங்கலம் வரும்போது கட்டாரி மங்கலம் வருகின்ற போது அப்படியே ஆதாடி போடுதாரு. யாரு யாரு? பலவேசக்காரன். சின்ன பலவேஷம், பெரிய பலவேஷம், பல நிறத்தோடு பிறந்த பிள்ளை. அம்மா பலவேசக்காரன். ஆன போல அலறுவானா, பூன போல பதுங்குவானா, ஒளிப்பாச்சல் பாயுவானா, ஆதாடி போடுவானா. அவன் கொடிமரத்தோட வந்த பிள்ளை, பல நிறத்தோடு பிறந்தவானா, பலவேச சுவாமியுமா ஆதாடி ஓடுறானா, சில்லற பண்ணுவானா, பூன போல பதுங்குவானா, அந்த குளத்தான் நல்ல கரையாதியிலே பலவேசக்காரனுக்கு நிலையம் அது ஓடுகிறார். நிலையம் அது வாங்கியல்லே பலவேச சாமியாரே குளத்தானல்ல கரையாதியிலே பலவேசம் பலவேசம் வந்தானே கரையாதியிலே பல நிறத்தோடு பிறந்த புள்ள பலவாசம் பூன போல குளிப்பாச்சல் அலறுவானா, ஆதாடி ஓடுவானா, ஆவாதாடி ஆதாடி ஓடுவானா, பலவேச சுவாமியுமா பலவேஷம். பல நிறத்தோடு பிறந்த பிள்ளை, பல நேரத்தோட பிறந்திருக்க பலவேஷம். அதான் அவருக்கு பலவேஷம், சின்ன பலவேஷம், பெரிய பலவேஷம். அப்படி அங்க வரும்போது அவர் குளத்தாங்கரைக்கு வரும்போது ஆதாடி போட்டிருக்காரு. பூனை போல பதுங்குவான், பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்ம பலவேஷம் ஆட போல அலறுவார், அல்லற சில்லற பண்ணுவார், அல்லற சில்லற பண்ணுவாரு, பூனை போல பதுங்குவான், அப்படியே புடிப்பாச்சல் பாயுவார். அப்படி அந்த குளத்தாங்கரையிலே பலவேசக்கார நிலைய வாங்கினான். ஆமா, அங்க ஆதாளி போட போது அறிந்து தெரிந்து என் பலவேசக்காரனுக்கு நிலையம் போட்டு வணங்கின இடம் எங்க 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 அங்க இருக்கக்கூடிய எங்க குளத்தாங்கரையில, அங்க இருக்கக்கூடிய குளத்தாங்கரையில. ஆமா, இன்னும் அவருக்கு அங்கதான் இருக்கு சாமி ஆலயம். அங்க ஒரு நிலைய வாங்கியிருக்காரு, அங்க ஒரு நிலைய வாங்கியிருக்காரு சாமி. ஆமா, சரி. கட்டாரி மங்கலம் வரும்போது வருகின்ற போது அங்க உள்ள ஒரு குளத்தாங்கரையிலே பலவேசக்காரன நிலையம் போட்டு வணங்கினார்கள். ஆமா, அங்கிருந்து பயணமாகி அதை விட்டு புறப்பட்டு எங்க வரார் பாருங்க, எங்க வருகின்றார் ஐயா. அங்கிருந்து பயணமாகி அழகுடனே வாராரே, அந்த குளத்தானல்ல கரையும் விட்டு காணமையில் விரித்தாடு கட்டாரி மங்கலம் மாறாரு. அந்த திருத்தலை ஆலயத்தில் எம்மா கொடிமாறு கொண்டு வந்து அங்க 4 ஓர் பிள்ளைமார்கள் அப்படி கொடிமாறு அமைக்க வேணும், அமைக்க வேணும், அமைக்க வேணும். உடனுடனே அது செய்வார், ஏது செய்வார், அமைக்க வேணும், அப்படி அந்த 4 ஒரு பிள்ளைமார்கள் ஊரவர்கள் ஒன்று கூடி அந்த 7 நல்ல வண்டி மாடு அழகுடன்
வருகுதையா ஐயா இந்த வண்டி மாடி வரக்கூடிய போது நான்கு ஒரு பிள்ளைமார்களும் ஊருக்குள்ள வந்தார்கள். ஆமா கோவிலுக்கு கொடிமரம் நட்டணும். ஆமா கோவிலுக்கு கொடிமரம் அமைக்கணும்ல. ஊர்காரங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஊரவர்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். ஆமா மாட்டு வண்டியில இருக்கு கொடிமரம். கொடிமரம் மாட்டு வண்டியில தான் இருக்கு. அதுல தேவதை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? பின்னால வந்த பலவேசக்காரனுக்கு குளத்தாங்கரையில நிலையம் போட்டு கொடுத்துருக்கு. அங்கேயே நிலையம் போட்டாச்சு அவருக்கு. இன்னும் தேவதை இருக்கு, மரத்துல நிறைய தேவதை வந்திருக்கு. ஆரியங்காவில இருந்துலாம் தேவதை வந்திருக்கு. ஆமா அந்த தேவதை சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது, அல்லற சொல்லற சொல்லி பண்ணும். மனுஷன் சும்மா இருப்பான். ஆமா தேவதை சேட்டை பண்ணாதான் நிலையம் வாங்க முடியும். ஆமா கொடை கொடுக்கணும்னா சேட்டை பண்ணணும்ல. அதானே. ஆமா தேவதைன்னா சேட்டை பண்ண போய் தான் தெரியும். அல்லற சொல்லற பண்ணாதான் யார் எவர்னு தெரியும். அதானே. இந்த நான்கு ஊர் பிள்ளைமார்களும் ஊர் மக்களையும் ஒன்று கூடி அந்த ஆண்டவன் என் நடராஜ பெருமாளுடைய ஆலயத்திலே கொடிமரம் நட்டி திருவிழா நடத்த வேண்டுமே என்று. எவனா கொடிமரம் நட்டுனா 10 நாள் பூஜை கொடுக்கணும். ஆமா 10 நாள் பூஜை பண்ணணும். 10 நாள் திருவிழா அங்க நடத்தணும். சும்மா இல்ல, அந்த 10 நாளாகவே ஐயா கொடிமரம் வெட்டி வந்து ஐயனூட வாசலிலே ஊரவர்கள் ஒன்று சேர்ந்து நான்கு ஓர் பிள்ளைமார்கள் ஊரவரதான் அழைத்து அந்த கொடிமரம் நட்ட வேணும், நட்டே வேணும். குணமுடரை அது செய்வார், ஏது செய்வாரு. ஊரவர்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். ஆமா மக்கள் எல்லாம் வந்தாச்சு. கொடிமரம் நட்ட போது ஆமா நட்டணும்ல. ஆமா 10 நாள் திருவிழா நடத்தணும். நடந்துகிட்டு இருக்கு. ஆமா கொடிமரத்தை கொண்டு நாட்டும் போது கொடிமரத்தோட இன்னொரு தேவதை வந்திருக்கு வரும்ல. அதை இப்போ சேட்டை பண்ண போகுது. ஒண்ணா பண்ணும். ஆதாளி போட போறாரு. ஆதாளி போடும். என் யாரு தெரியுமா? யாரு? கையிலே பிறந்தார் அல்லவா? கையிலே பிறந்தார் அல்லவா? யாரியா? யாரு? யாரு? சிவபெருமா. கையிலே பிறந்தானே தேவா அமிர்தத்துல பூதம். பூதம் எந்த பூதம்? அப்படி சொல்லுங்க. சங்கிலி பூதத்தார். அவர் வந்திருக்காரு. அவருக்கு 3 பேரு. ஆமா சட்டநாத, கேத்திரபால, சங்கிலி பூதத்தார். அவர் கையில பிறந்த பிள்ளை. பூதத்தார் சாதாரணப்பட்ட தேவதை இல்ல. அவர் அங்கதான் பிறந்திருக்காரு. சங்கிலியாலே அடிச்சிருவாரு. ஆமா 21 சங்கிலி. அவர் ஆடும் போது சங்கிலி வச்சுதான் அடிப்பாரு. ஆமா கைலாசத்துல தேவ அமிர்தத்துல பூதமா பிறந்த பிள்ளை. அதுதான் அவர் பேரு பூதத்தாழ்வார். சங்கிலி பூதத்தாழ்வார். அப்படி பிறந்து கையில பிறந்திருக்கும் போது சிவபெருமான் பார்வதிக்கு காவலாயிருந்தாரு. ஆமா அதனால சங்கிலி பூதத்தார் காவலா இருந்தாரு. ஆமா நான் எப்ப வந்தாலும் தாய் கூட தான் காவலா இருக்கணும் இருக்காரு. ஆமா சொல்லித்தான் போனாரு. ஆனா பார்வதி என்ன செஞ்சா தெரியுமா? ஒரு நாள் என்ன செஞ்சா? ஏ பூதத்தா, என்ன உங்க அப்பா படியளக்க போனவரை காணல, போய் பாருனாரு. போய் தேடி பாத்து. இல்லம்மா அம்மா உன்னைய விட்டு அப்பா எங்கேயும் போக சொல்ல கூடாதுன்னு இருக்காரு. ஆமா நான் உன்னை விட்டு போவே மாட்டேன்னு காவல்ல இருந்திருக்காரு. ஆமா அதனால இந்த பூதத்தாழ்வாருக்கு சரி பேச்ச கேட்காம மீண்டும் அவர் திரும்பி வந்துட்டாரு. ஆமா அப்பா பகவான் எதுக்கு வாராரு? சரி பாம்பு சட்டக்கல்ல போய் ஒளிஞ்சாரு. ஆமா சட்டை கழட்டி போட்டுருக்கு. ஆமா சிவன் தாயை விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்காருல்ல. ஆமா பாம்பு சட்டக்கல்ல போய் ஒளிந்தாரு. சட்டநாதன் ஒரு பேரு. அதானே கேட்காம வந்ததுனால, சிவன் பேச்ச கேட்காம வந்ததுனால அவருக்கு கேத்திரபாலன் ஒரு பேரு. சங்கிலியோடு பிறந்தாரு சங்கிலி பூதத்தார். அப்பேற்பட்ட சங்கிலி பூதத்தார் அங்க கொடிமரத்தை நட்டும் போது அவரும் ஆதாளி போடுகிறார். ஐயா ஐயா ஆதாளி போடுவாரா? அழகு உள்ள பூதத்தாழ்வார் போல பதுங்குவானா? அவருக்கு 21 சங்கிலியா, பார்வதியில சங்கிலியா, அவருக்கு மடியாதியில சங்கிலியா, அவர் ஆன போல அலருவானா? சட்டநாதன் கேத்திரபாலே சங்கிலி பூதத்தாழ்வார் அவர் ஆன போல அலருவாரா?
மரத்தை கொண்டு நட்டும் போது இந்த தேவதை ஆதாடி போடுது. சங்கிலி பூதத்தாரு. ஆமா, அப்படி ஆதாடி போடுவது அறிந்து தெரிந்து அந்த சங்கிலி பூதத்தாருக்கு அங்க ஒரு நிலையம் போட்டார். அங்க ஒரு நிலையம் போடுறாங்க. ஆமா, அதாவது கொடிமரம் நட்டக்கூடிய அந்த கொடிமரத்துக்கு காவலாக கொடிமரத்துக்கு காவலாக சங்கிலி பூதத்தாருக்கு நிலையம் போடுறாங்க. யாருக்குனே காவலுக்கு வேணும்ல ஐயா, தேவதை இருக்கணும். சும்மாயா இருக்கும் கொடி. ஆமா, எந்த இடமா இருந்தாலும் காவலுக்கு தேவதை இருந்தா தான் நல்லா இருக்கும். ஆமா, இந்த இடத்துல அட்டம் சுளிக்காது, அயல் காத்து வீசாது. யார் இருக்கா? நம்ம சுடலை, கரையடி சுடலை. அது எப்படி இடத்துல இருக்காரு பாருங்க, நல்ல சுடுகாட்டு பக்கத்துல இருக்காரு. அதுக்கு பவர் அதிகமா இருக்கும். எடுக்கும்னு அங்கதான் போகும். அதானே ஏ ராஜா முதலாளி ஐயா எப்படி இருக்காரு? துடிச்சு வார மாதிரி இருக்காரா? ஹைகோர்ட் மகாராஜா குதிச்சு வரது மாதிரி இருக்காரு. அவர் மீசைய பாருங்க, வலதுபுறம் மீசை வல்லையம் போல இருக்கு சுடலை. ஆமா, கரையடி மாயாண்டி மீசை வந்து ஈட்டிய போல இருக்கு. அதெல்லாம் மீசை அப்படி இருக்கிற போது ஆடா என் ஆண்டவள் இந்த சங்கிலி பூதத்தார் காவல் தேவதையாக இருக்கிறார். காவல் கொடிமரத்துக்கு காவல் தேவதையாக இருக்கின்றார். அப்படி காவல் தேவதையாக இருக்கிற போது அங்க நிலையம் போட்டு கொடுத்தார் பூதத்தாழ்வாருக்கு. சங்கிலி பூதத்தார் நிலையம் பெற்று அப்படி இருக்கிற போது அங்க கொடிமர நாட்டி 10 நாளாக திருவிழா நடக்கிறது. ஐயா கொடிமரமோ நாண்டி 10 நாள் திருவிழாவோ வகையுடனே நடக்குதையா. அப்படி ஊரவர்கள் ஒன்று சேர்ந்து கண்டாரி மங்களத்தில் நடராஜ பெருமாளுக்கு அந்த கொடிமரம் கொண்டு வந்து அந்த கொடிமரத்தை நட்டியல் அங்க 10 நல்ல நாளாக அவருக்கு திருவிழாவும் நடத்தினாரே. அங்க சிறப்புடைய பிள்ளைமார்கள் சிறப்போடு நடத்தாங்க பிள்ளைமார்கள். அப்படி சிறப்போடு இந்த பிள்ளைமார்கள் 4 ஊர் பிள்ளைமார்கள் அப்படி சிறப்புடனே நடத்தி முடித்தார்கள். அப்படி இருக்கின்ற போது அங்க என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடக்கு? கொடிமர வெட்ட சென்றாங்க ஐயா. 4 ஊர் பிள்ளைமார்கள். இவர்கள் தானே கொடிமர வெட்ட ஒன்னா போனாங்க. ஆமா, பின்னால தேவதெல்லாம் வந்திருக்கு. சும்மா இருந்தா தெரியுமா? அவர் காவலுக்கு, கொடிமரத்து காவலுக்கு சங்கிலி பூதத்தார். இப்ப 10 நாள் திருவிழா முடிச்சாச்சு. 4 ஊர் பிள்ளைமார்களும் மிக சீரோடு சிறப்போடு இருக்கிறார்கள். சிறப்போடு திருவிழா நடத்தி இருக்கிறார்கள். ஆமா, திருவிழா சிறப்பாக நடந்து முடிந்தது. அப்படியாக இருக்கிற போது என்ன ஆனது? இந்த 4 ஊர் பிள்ளைமார்களும் இப்படி இருக்கிற போது அங்க என்னையா நடக்கிறது? என்னமா நடக்கின்றது? 4 ஊர் பிள்ளைமார்கள் நலமுடனே இருக்கும் போது என்ன காரணங்கள் இன்பமுடன் நடக்கிறார். ஆதாடி போடுவார், ஆதாடி அழகுடைய தேவதைகள் கொடிமரத்தி பின்னாலே கொடிமரத்தோடு வந்ததோடு 21 தேவதைகள், ஐயங்காடி தேவதைகள் ஆதாடி ஓடுதையா. ஆரியங்காவு தன்னை விட்டு 21 தேவதைகள் கொடிமரம் வெட்டும் போது பின்னாடு வந்தவர்கள் 21 தேவதைகள் 21 ஆதாடி ஓடுதையா. சிவனணிந்த பெருமாளே தாயான வியாச்சியம்மா பிரம்மடல்ல சஞ்சாரே ஆன போல அலறுவாரா அல்லற சிலர பண்ணுவாரா ஆன போல அலறுவாரா ஆன போல அலறுவாரா ஆதாடி ஓடுவாரு
இந்த 4 ஊர் பிள்ளைமார் வீட்டுல ஆமா வந்த தேவதை சும்மா இருந்தா தெரியுமா? சும்மா எப்படி இருக்கும்? இங்க 10 நாள் திருவிழா முடிச்சாச்சு. ஆமா. பிள்ளைமார்கள் இருக்கிற போது பின்னால வந்த தேவதைகள் சும்மா இருக்குமா ஐயா? அவரவருடைய வீட்டுல ஆன போல அலருமா, பூனை போல பதுங்குமா, ஒளிப்பாய்ச்சல் பாயுமா, ஆதாளி வைக்கவே ஓடுவாரா. 21 தேவதையும் கொடிமரத்தோடு வந்த பிள்ளை 7 மாதம் காவாதிலே நல்ல கரையாதிலே 21 தேவதையும் பூனை போல பதுங்குதையா, ஒளிப்பாய்ச்சல் பாய்ந்துடுமா, ஆன போல அலருமா, ஆதாளி ஓடுவானா, மாட்டெலும்பு செங்கல் துண்டு மாறி மாறி வீசுகிறா. 21 தேவதைகள் ஆடி ஓடுதையா, 4 ஒரு பிள்ளைமார்கள் அவரவருடைய வீடாதில மாட்டெலும்பு செங்கல் துண்டு ஐயங்காட்சி வேப்படைகள் 21 தேவதையும் கூட நல்ல வந்த பிள்ளை 21 தேவதையும் ஆதாடி ஓடுதையா அழகுடைய தேவதைகள் ஓடுதையா. அந்த வெள்ளி நல்ல கிழமையில வெள்ளி செவ்வாய் கிழமையில அந்த மூல சத்தம் ஓடுதையா, மாட்டெலும்பு செங்கல் துண்டு 21 தேவதைகள் அந்த கொடிமரத்தோடு வந்த பிள்ளை காசோ பண்ணுதையா. ஆரியங்காவி தேவதைகள் ஆன போல அலருவாரா ஆதாடி ஓடுவாரா அலருவாரா 4 ஊரு பிள்ளைமார்கள் வீடாதில 21 தேவதையும் ஆன போல அலருதையா, பாடிகளை சூழிகளை புள்ள தாட்சிகளை ஆன போல அலருவானா. ஆதாடி ஓடுதையா 21 தேவதையும் ஓடுதையா. ஒரே ஆதாடி ஓடுது 21 தேவதையும் நிலையம் போட சொல்லி ஆமா பூனை போல பதுங்குது, புலிப்பாய்ச்சல் பாயுது, ஆன போல அலருது, ஆதாடி போடுது, அப்படி மாட்டெலும்பு செங்கல் துண்டு மாறி 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 எரியுது. வடக்கு தெருல குபீர்னு தீப்பிடிக்கி, அங்க பார்த்தா தெற்கு தெருவுல பிடிக்கி, அங்கிட்டு பார்த்தா இங்க பிடிக்கி. அதானே 4 ஊர் பிள்ளைமார் வீட்லயும் ஒரே சேட்டை அல்லற சில்லற ஜோலி பண்ணுது. ஆமா, ஏன்னா இவங்க தானே போயிருக்காங்க. கொடிமரம் வெட்ட போனது யாரு? பிள்ளைமார்கள் போயிருக்காங்க. 4 ஊர் 4 ஊர் பிள்ளைமார்கள் போயிருக்காங்க. அதானே இங்க பிடிக்க தீ அங்க பிடிக்க தீ. அதானே இவங்க வீட்டுல ஒரே சேட்டை அல்லற சில்லற ஜோலி. வெள்ளி செவ்வாய் இருக்க முடியல, திடீர்னு விழுகுது. அதானே அப்படியே பார்த்தார்கள், ஒன்று சேர்ந்தார்கள். என்ன எங்க வீட்டுல ஒரே ஆதாடியில போடுது. ஆமா, இவருக்கு வயித்தால போயிடுச்சு, ஆனை போல அலருது, வெள்ளி செவ்வாய் ஒரே சத்தம், ஊழ சத்தம். ஆமா, அவர் குளிர் காய்ச்ச குளவு சத்தம், குளவு விடுத மாதிரி இருக்கு, காலை பிடிச்சு இழுக்கு, பொந்தந்தடிய கொண்டு பொடதியில அடிக்கி. ஆமா, பந்தத்தை இப்படி காமிக்கு பிற அமைச்சிருது. அதானே ஆதாடி போடுது. ஆமா, இவரு நம்ம தாளக்காரு சாமியானாரு, அத மாதிரி இல்ல. இவரு சாமியான இது பொல்லாத தேவதை. எங்க ஆரியங்காவில இருந்து வந்திருக்கு. இவரு ஆனா அங்க கரையடியில அமர்ந்திருக்காரே அப்பள் கரையடி மாடன், அவரை பொல்லாத தேவதை. எங்க இருக்காரு? 4 ஊர் பிள்ளைமாறு சமுதாயத்திற்கும் பாத்தியப்பட்டது. பாத்தியப்பட்ட கோயில் 4 ஊர் பிள்ளைமாருக்கு
ஆமா இந்த கோயில் மட்டும்தான். அதானே ஏமனா அவங்க தான் கொடிமரத்தோடு வந்தாங்க. அதனால இவர்கள் வீட்டுல ஆதாடி போடுது, அல்லற சில்லற பண்ணுது. பிள்ளைமார்கள் பார்த்தார்கள். என்ன நம்ம 4 வீட்டுல ஒரே ஆதாடி போடுது, ஒரே ஆதாடி. கோடாங்கி கேட்டு குறி கேட்கணும், அடிச்சு கேட்கணும். அப்ப வா நம்ம கோடாங்கிட்ட போய் குறி கேட்போம். குறி கேட்க வேண்டும் என்று 4 பிள்ளைமார்கள் ஒன்று சேர்ந்தார்கள். குறி கேட்க வேணும் என்று. ஐயா குறியாது இவங்க அப்பதற்கு 4 பிள்ளைமார்கள் கோடாங்கி அழைத்து வாரார். அருமையா கோடாங்கி குறியதும் சொல்ல வேணும். ஆதாடி ஓடுவதையா அவர் கோடாங்கி வந்தல்லவோ, நமது கோடாங்கி வந்தல்லவோ குறியதும் சொல்லுகிறார். ஐயா கோடாங்கி குறி சொல்லு. ஒரு ஆதாடி போடுது. ஐயா கோடாங்கி இவர் வந்துட்டாரா? இவர் வச்சிருக்காரு அது என்னது? இவர் வச்சிருக்கிறது உடுக்கு, கோடாங்கி வச்சிருக்கிறது என்னது? அப்படி சொல்லுங்க. அது மர உடுக்கு. அதானே அது டண்டுண்டான் 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 அப்படி சொல்லுங்க. ஏ கோடாங்கி உள்ளத உள்ளபடி சொல்லணும். பொய்னா ஆமா பொய்ன்னு சொல்லிடணும். ஒரு ஆதாடி போடுது, அங்கங்க ஏமாத்துற மாதிரி ஏமாத்த கூடாது. அதானே கோடாங்கி. கோடாங்கிக்கு என்ன வேணும்? கோழி முட்டை வேணும். அதானே அதானே எல்லா ஜாமான்களும் வாங்கிட்டு வாங்க. கோடாங்கி உட்கார்ந்தாரு, உடுக்க கையில எடுத்தாரு. தும்முன்னு தட்டும் போது பிச்சுக்கிட்டு போகுது. சரி அடுத்த உடுக்க எடுத்தாரு, கொறுத்து அப்படி கோடாங்கி உடுக்கடிச்சு குறி கேட்கும் போது அந்த குறியில தேங்காய் பழம் உடைத்து தீப கற்பூரத்தை காட்டும் போது இந்த கொடிமரத்தோடு வந்த தேவதைகள் ஆதாடி போடுது. ஐயா உடுக்க கையில எடுத்து உடுக்காது இவன் கையில எடுத்து கோடாங்கி அடிக்கும் போது புரியதுவும் கேட்கிறாரு. 4 பிள்ளைமார்கள் 21 தேவதையும் ஆடி ஓடுதையா சில்லற பண்ணுதையா கொடிமரத்தோடு வந்து இருக்கும் ஐயங்காட்சி பேப்படைகள் 21 தேவதையும் 4 பிள்ளைமார்கள் வணங்க நல்ல வேணும் என்று ஆன போல அலறுவாரா எங்க அக்கி நீ மாடசாமி. அழகு பிள்ளை நல்ல மாடு ஆன போல அலறுவாரா, பூனை போல பதுங்குவாரா, புலி பாய்ச்சல் வாயுவாரா ஆன போல அலறுவாரா. அக்கி நீ மாடசாமி நல்ல மாடனோடு உப்புடி மாடசுவாமி சுடர்வழி விழ பிறந்த பிள்ளை நல்ல பிள்ளை சுடலையா ஆன போல அலறுவானா ஆதாரி ஓடுவானா அலறுவானே. என் ஆண்டவன் அப்படி தேவதைகள் பின்னால வந்த தேவதைகள் ஆமா ஐயன் மந்தி தேவதைகள் வந்து ஆதாடி போடுது. குறிமுகத்திலே துளங்கியது. ஐயா நீங்க கொடிமரம் வெட்ட போனது உண்மையா? 4 பிள்ளைமார்களும் நீங்க அவருக்கு நிலையம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். இல்லன்னா தேவதை விடாது. அதான் ஆதாடி போடுது. என் அக்கினி மாடசாமி நல்ல மாடசாமி உப்புடி மாடசாமி என் சுடலை மாடன் இவருக்கு நேர்ந்து நிலையம் போட்டு நீங்க கொடை கொடுக்க வேண்டும். ஐயா நாங்க 4 பிள்ளைமார் பேருக்கோம். அதனால எந்த ஊருக்கு எந்தெந்த பிள்ளைமாருக்கு எந்தெந்த சாமி வேணும்னு தெரியணும்ல. அப்ப என்ன செய்யணும் தெரியுமா? இதை யாரும் குறிப்பிட்டு நாங்களா கேட்க முடியாது. அப்ப சீட்டு எழுதி போடுங்க. ஆமா திருவிளக்கு சீட்டு. எந்த ஊர் மக்களுக்கு எந்த தேவதை அப்படி சொல்லுங்க. எந்த ஊர் பிள்ளைமாருக்கு எந்த தேவதைகள் விழுதுன்னு பாப்போம். அத அவங்க சாமி கும்பிட வேண்டியதான். பார்த்தார்கள் 4 பிள்ளைமார்கள் அந்த கோடாங்கியிடம்
குறியில துளங்கும் போது அவர் குறி சொல்லுகிறார், ஐயா நீங்க கொடை கொடுக்கலன்னா விடாது சாமி. விடாது. ஆமா, கண்டிப்பா கொடுத்தா தான் நிலையம் போட்டா தான் விடுவாரு. அப்படியானால் இந்த 4 பிள்ளைமார்களுக்கு திருவிளக்கு சீட்டு போட்டு பார்க்க வேணுமே என்று அப்படி பெயர்களை எழுதி கொண்டு ஐயா திருவிளக்கு சீட்டது போட வேணும் என்று தேவதைக்கு நிலையம் போடு 4 பிள்ளைமார்கள் நலமுடனே ஏதை செய்வார் நிலையம் போட்டுகிறானா உங்களை வாழ வைப்பார் என்று சொல்லி திருவிழாக்கு சீட்டாதீரே என்ன என்ன நடக்குதானா அந்த திருவிழாக்கு சீட்டு பார்க்க காணமையில் விரித்தாடு நம்ம கட்டாரி மங்களத்தி அக்கினி மாடசாமியை அந்த நிலையம் போட வேண்டும் அகிலம் போட்டி வரு அம்பலசேரி ஊராதீடு நல்ல மாட சாமிக்கு நிலையமாதி போட்டாரு புளியங்குளம் ஊராதீடு புலி மாடசாமி அவருக்கு நிலையமாதி போட்டாரு நம்ம காணமையில் விரித்தாடு இந்த கருங்கடல் ஊராதீடு கருங்கடல் ஊராதீடு எங்க சுடலை மாடருக்கு நிலையம் போட்டார் சீட்டே விழுந்துட்டு. ஆமா கண்டிப்பா. ஆமா அது சாமியா பார்த்து கொடுக்கறதில்ல. ஆமா இப்ப 4 பிள்ளை மாறி எனக்கு இந்த சாமி அந்த சாமின்னு கேட்டா அது சரி வராது. ஆமா அதுக்கு தான் சாமியே திருவிளக்கு சீட்டுல அவரே கொடுத்துட்டாரு. கொடுத்தாச்சு. ஆமா 4 பிள்ளைமார்களுக்கு அந்தந்த ஊருக்கு அந்தந்த சாமி. சரி அப்படி சீட்டை பார்க்கிற போது அவ கட்டாரி மங்கலத்துக்கு அக்கினி மாடசாமி. கட்டாரி மங்கலத்துக்கு அக்கினி மாடசாமி அடுத்தபடியாக நிலையம் போட்டு கொடுத்தாங்க. ஆமா அம்பலசரிக்கு என்ன நல்ல மாடசாமியும் நல்ல மாடசாமி. ஏ மாடா அவரும் லேசுப்பட்ட தேவதையில மாடனுக்கு மாடன். ஆமா அதானே நல்ல மாடசாமியாக நிலையம் போட்டார். புளியங்குள ஊரிடு ஊருக்கு முப்புளி மாடசாமி அவருக்கு நேர்ந்து நிலையம் போட்டாச்சு. ஆனா காணவையில் விரித்தாரு கருங்கடல் ஊருக்கு திருவிளக்கு சீட்டு விழுந்தது. என்ன என்ன ஏ சுடலை அவர் சுடர் ஒளிவிட பிறந்த பிள்ளை சுடலை மாடசாமி அவருக்கு தான் இங்க விழுந்திருக்கு சீட்டு. அப்படியே நிலையம் போட வேணுமே என்று இந்த கருங்கடல் மாவூரிலே பிள்ளைமார்கள் அந்த நிலையம் போட்டு ஆண்டவனுக்கு குடை குடிக்க வேணுமே என்று கருங்கடல் ஊராதியிலே மாயாண்டி உடலைக்கு தான் கருங்கடல் ஊராதியிலே இந்த பிள்ளைமார்கள் நிலையம் போட்டி ஊரணி மாடசாமி கோவிலுக்கு வடக்கும் சுடலைக்கு நிலையம் போட்டி அவருக்கு ஆசார படப்பு போட்டி வணங்கி வரும் நாளையிலே ஆதாடி ஓடுவார அப்பனான சுடலையா இந்த நல்ல படப்பது மாயாண்டிக்கு யாக்கலையே ஆசார படப்பு வேண்டாம் அசைவ படப்பு வேணும் ஆளாடி ஓடுவார அழகு உள்ள சுடல ஐயா சுடலே ஐயா ஓடிவாரா இவங்க படப்பு சைவ படப்பு போட்டார்கள். ஆமா ஆமா ஊரணி சரி மாடசாமி கோவிலுக்கு வடக்கு முகம் நிலையம் போட்டு ஆசார படப்பு போட்டிருக்காங்க. ஆமா ஆனா சுடலைக்கு அதை ஏத்துக்கிட மாட்டார்ல
சாமி எனக்கு ஆசார படப்பு வேண்டாம், வேண்டாவே வேண்டாம். அவருக்கு பிடிச்சதுல என்ன பிடிக்கும்? அசைவ படப்பு. ஆமா, அவருக்கு பிடிச்சது பூரா அதெல்லாம் பிடிக்கும். ஆமா, மட்டன் மட்டன் வாட அவருக்கு அப்படியே மாயாண்டி மூக்க தொலைக்கணுமே, நாசில போய் விழுந்துகிட்டே இருக்கணும். சாம்பாரும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டா சாமி ஏத்துக்கிடுமா? எப்படி ஏப்பாரு? மூக்க சொலிப்பாரு, ஆத்தாடி முறைச்சு பாப்பாரு. அவருக்கு எலும்ப கடிக்கணும், முட்டையோடு முருங்கைக்காய் சுடலைக்கு வேணும், எலும்ப கடிப்பா. அதாட அப்பா எனக்கு இப்படி படப்பு வேண்டாம், மாமிச படப்பு தான் வேண்டும் என்று கேட்டபடியினால் இந்த பிள்ளைமார்களும் வம்சத்தார்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து கருங்கடல் மான நகரிலே எங்க நிலையம் போட்டிருக்கிறார்? ஊருக்கு மேல்புறம், ஊருக்கு மேல்புறம் குளத்தாங்கரையில இருக்கு பாருங்க, மையானத்துக்கு அருகே மாயாண்டிக்கு நிலையம் போட்டார். அப்பதான் மாயாண்டிக்கு திருப்தி அடைஞ்சிருக்காரு. அவருக்கு என்ன இருக்கு? மயானம் இருக்குல்ல. அப்படி யாருட்டு பார்க்கும்போது ராஜ தோரணையில் அவர் கண்ணுக்கு அப்படி எட்டு அப்படி கிட்ட தெரியுதா? 2 எட்டுல போவாரு வந்திருக்காரு. அவருக்கு அப்படியே கதை கதன்னு பிடம் வேவும் போதெல்லாம் வாடை எப்படி இருக்கும்? ஜம்முன்னு வந்து விழுகும். ஏத்துக்கிட்டே இருக்கதான இந்த இடத்துல இருக்காரு. இச்சிப்பு வாடை வந்து விழுகும். அதாட நமக்கெல்லாம் நாரும், நமக்கு வீசும். ஆத்தாடி சுடலைக்கு அப்படியே சந்தன வாடை செவ்வாது வாடையா தான் இருக்கும். செவ்வாது வாடையா அந்த பிண வாடை இருக்கும். புகையெல்லாம் சாம்பிராணி வாடையா இருக்கும். ஆமா ஆமா, அதாட கோயிலுக்குள்ள கூசாம போவாரு. இவரை கொண்டு மையானத்துல வச்சா மாயாண்டி எப்படி சாப்பிடுவாரு? எப்படி ஜப்பு 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 ஜப்பு. அவ எப்ப எதிர்பார்த்திருக்கா உங்களை? முறுக்கு போல கடிப்பாரு. அதாட பிடவாடையெல்லாம் பிச்சையப்பு வாடையா இருக்கும். என் மாயாண்டி மணி குடலை புடுங்கிருவாரு, புடுங்கி மாலையா போடுவாரு. அதானே முட்டாங்கால் எலும்புல முறுக்கு 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 அடிப்பாரு. அதுதானே அவருக்கு சைவ படப்பு வேண்டான் இருக்காரு. என் மாயாண்டி எனக்கு அசைவ படப்பு வேணும் என்று கேட்டதினால் அந்த குளத்தான் கரையில மையானம் அருகே என் மாயாண்டி சுடலைக்கு நிலையம் போட்டு இந்த பிள்ளைமார்கள் வம்சத்திலே பிறக்கப்பட்டவர்கள் பிள்ளைமார்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து சுடலை மாடடைக்கு ஆடி மாதம் நல்லதொரு செவ்வாய்க்கிழமையிலே கால் நிறுத்தி மறு செவ்வாய்க்கிழமை அம்மா கால் நிறுத்தி 8வது நாள் தான் கொடை கொடுக்கணும். அதாட மாயாண்டிக்கு பீடம் எப்படி இருக்கு? 7 அடி பீடம். அவர் பீடத்தை யாருக்கிட்ட இப்படி கவுந்துட்டு பார்க்க கூடாது, பார்க்கும் போதே சுடல பீடம் யார்கிட்ட தான் பார்க்கணும். 7 கால் அடி பீடம். அதான் ஐயாவுக்கு இன்னைக்கு வந்துச்சு பாத்தீங்களா ஞாபகம்? ஆத்தாடி அதை பார்த்த உடனே மேலெல்லாம் பிள்ளை அரிச்சுட்டு வெள்ளி நாள் பீடம் அப்படின்னு இங்கதான் பாத்துருக்கோம். அதுக்கு பவர் அதிகம் உண்டு. ஆமா, வெள்ளி நாள் பீடம் வெங்கலத்தால் பீடம் போட்டா அவரு ரொம்ப பவர் அதிகமா இருக்கும், கூடுதலா இருக்கும். அதானே அது இங்கே இருக்காரு. என்ன பீடத்துல இருக்காரு பாத்தீங்களா? மண் பீடம். இதுக்கு பவர் ரொம்ப உச்சகட்டமா இருக்கும், பவர் அதிகமாக உண்டு. இந்த இடத்துல யாரு வந்து அவர்கிட்ட சேட்டை பண்ணணும் இங்க தப்பிக்க முடியாது. 8 நாளையில இவர் குடலை புடுங்கி யார் போன இடமெல்லாம் வெண்ணெயை காய்ச்சி ஊத்துறாரு. சுர் 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 அப்படி வேறு போன இடமெல்லாம் வெண்ணெயை காய்ச்சி ஊத்துவாரு. அதான் பட்டு போயிருமே. ஆமா, அதாட கருவ அறுப்பாரு. அப்படி மாயாண்டி 7 கால் அடியில பீடம் அப்படியே மாயாண்டிக்கு அமைத்து என் மாயாண்டி சுடலைக்கு அந்த மையானத்துக்கு அருகாமையில நிலையம் போட்டு குளத்தாங்கரையில் அமர்ந்ததினால கரையடி சுடலன் அவருக்கு பேர் கொடுத்து 21 தேவதையும் இங்க அமர்ந்து நிலைய வாங்கி கொண்டு காணவையில் விரித்தாரும் கருங்கடல் மாநகரிலே கலடிக்கத்துறை என்ற பட்டம் பெற்ற பிள்ளைமார்களுடைய வம்சம். கரை கண்டவர்கள் கரையாளர்கள் வாபுசி சிதம்பரனார் பிள்ளையாவுடைய வம்சத்தார்கள். இந்த கரையடி சுடலை என்று நிலைய வாங்கி என் மாயாண்டி காவு குலை இருந்து வந்த 21 தேவதையும் 21 தேவதையும் கரையாடி சுடலையா குளத்தான் கரையோரோ ஐயானத்துக்கு அருகாமையிலே மாயாண்டி சுடலைகீதா 7 கால் அடியதிலே பீடமதி தானமைத்து அழகுடனே தான் வணங்கி பிள்ளைமார்கள் வம்சத்தார் கரையடி சுடலை மாட காரணமா முண்டம் போல பிறந்த புள்ள சத்ராவி முண்டசாமி அவரை நிலையமதி போட்டல்லவோ அங்க குடைய தெய்வம் கொடுத்தாரு. எங்க தாயார பேச்சியோடு பேச்சி நல்ல பிரம்மசக்தி பேச்சி குட்ட பேச்சி காட்டுவான பேச்சி அம்மா வீரப்பல்லா விரிசடையா விரித்தாடு நடமுடியா
சிவனணிந்த பெருமாளு அவ சிரசு வேட்டி காவி வேட்டி அவ தாடி நல்ல ஜடையோடு எங்க சிவனணிந்த பெருமாளோடு மாயாண்டி சுடலையா அவரை வெள்ளி நாள பீடம் அமைத்து என் செல்ல பிள்ளை மாயாண்டி எங்க தாயான பேச்சியோடு அம்மையான பிரம்மசக்தி என் மாயக்கார மாயக்காரி என் அழகு பிள்ளை பலவேசக்காரியுமா என் முண்டமாக பிறந்த பிள்ளை என் கத்ராவி முண்டசாமி ஆதாரி ஓடுவாரா ஆன போல அலறுவாரா கூட போல பதுங்குவாரா புலிப்பாச்சல் வாயுவானா கரையடி சுடலையா ஆனப்பந்தம் கையில் பிடிப்பான் ஐயான ஒரு நேரம் ஆஷான ஒரு நேரம் சுடுகாடி ஒரு நேரம் என் செல்ல புள்ள சுடலையா ஐயான தலைமதியிலே ஆண்ட வீடா வியாகுதையா சுடுகாடி தலைமதியிலே பீடா வியாகுதையா இடுகாடி தலைமதியிலே எரிந்த வீடா வியாகுதையா உனக்கு சந்தேன கட்டையிலே சமம் இருந்து வேகுதையா வருஷம் கட்டையிலே தினம் இருந்து வேகுதையா ஆள் மாடி வேகம் உண்ணா கரையடி சுடலையா தலை மாட்டை இழுப்பானா பிச்சு பிச்சு திம்பானா ஆதாரி ஆதாரி ஓடுவானா கரையடியா சுடலையா என் ஆண்டவனை இந்த இடத்திலே வந்து நிலையம் பெற்று பிள்ளைமார்களுடைய வம்சத்திற்கு ஆமா எந்த ஒரு குறைவில்லாமல் வட்டி பெருகி ஆமா அவர் குடும்பங்கள் எல்லாம் ஆமா வாழையடி வாழையாக ஆமாம்மா என் ஆண்டவன் கரையடி சுடலை ஆண்டவருடைய அருளாலே இந்த பிள்ளைமார் வம்சத்தார்கள் ஆமா வரி பெருகணும் வட்டி பெருகணும் ஆமா இன்னும் ஆண்டவனுடைய அருளாலே இந்த மக்களுக்கு எந்த ஒரு குறைவில்லாமல் செல்வாக்கு அள்ளி கொடுப்பான் என் மாயாண்டி சுடலை அள்ளி கொடுப்பார் மாயாண்டி சுடலை ஆரியங்காவு தேவதை ஆமா ஆரியங்காவில இருந்து வந்த தேவதைகள் ஐயனுடைய அருளாலே ஆமா பிள்ளைமார்களுடைய வம்சத்தார்களுக்கு ஆமாம்மா கல்யாண வாசலாக இன்று போல் இன்றைக்கு எப்படி ஐயாவுடைய வாசல் கல்யாண வாசலாக இருக்கு ஆமா இது போல என் அப்பன் மாயாண்டி அருளாலே பிள்ளைமார்களுடைய வம்சத்தார்கள் வட்டி பெருகி வாழையடி வாழையாக அவர்கள் குடும்ப வழி வம்சங்கள் எல்லாம் கல்யாண வாசலாக காற்று வருவாயன் கரையடி சுடலையா